அண்மை செய்தி. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை சம்மனுக்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். முகேஷ், அமலாக்கத்துறை தற்பொழுது சம்மனுக்கு தடை விதித்துள்ளது. இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? சட்டவிரோத மணல் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை எதிர்த்த வழக்குகள் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்மன் இதே போல தனியார் நிறுவனங்களுக்கு, அதாவது மணல் குவாரி நடத்தும் நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி RS கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தின் பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய ராம்குமார், புதுக்கோட்டையை சேர்ந்த சண்முகம் ராமச்சந்திரன், திண்டுக்கலை சேர்ந்த ரத்தினம் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என்று மூவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல தங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு இடைக்கால உத்தரவு மீதான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தீர்ப்பளித்த உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த மூவரும் தொடர்ந்துள்ள பிரதான வழக்கு முடியும் வரை இந்த சம்மன் அமலில் இருக்கும் என்றும் இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முகேஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. சட்டவிரோத மணல் விற்பனை முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்துள்ளது உயர்நீதிமன்றம்.